கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 2 மாதங்கள் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சபையும் பாதுகாத்ததை எண்ணி பார்த்து கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் என்ன இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது நெருக்கமான இந்த சூழ்நிலையிலே அவன் தேவனோடு பேசும் பொழுது பயன்படுத்துகிற இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஜெபிக்கிற காலமாய் இருக்கிறது. நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த வேளையிலே நம்முடைய கண்ணீர் அவர் துருத்தியிலே சேர்த்து கொண்டிருக்கிறதை நினைவு கூறும் மனமாய் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் அலைச்சல்களை தேவர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். தாவீது சொல்கிற, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த 3வது மாதத்திலே நீங்கள் தேவ சமூகத்தில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயம் ஒரு பதில் வைத்திருக்கிறார். அதற்கு கணக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய கண்ணீர் நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக வெடிக்காதபடி, தேவையில்லாத காரியத்திற்காய் வெடிக்காதபடி, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கண்ணீர் வெடிக்கும் பொழுது அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் இந்த மாதத்திலே கணக்கு ஒரு பதிலாக வரப்போகிறது. இந்த 56ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதுடைய சூழ்நிலைகள் அங்கே விவரித்து சொல்லப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். முதலாவது தொடக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த பொழுது யோனத் ஏலிம் ரெகாகிம் என்கிற வாத்தியத்தினாலே வாசிக்கும்படியாக தாவீது பாடின ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அப்படி என்றால் ஸ்தோத்திரம், தாவீதுக்கு விரோதமாய் சவுல் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். பல முறை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். 12 முறை ஸ்தோத்திரம் அவன் பின்தொடர்ந்து அவனை கொன்று விட வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆனால் கர்த்தர் மனுஷுடைய கைக்கு தாவீதை தப்புவித்து கொண்டு வந்தார். அந்த சூழ்நிலையிலே தாவீது பாடுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுது 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறான். பின்பு நாள்தோறும் எனக்கு முன்பாக போர் செய்கிறார்கள், என்னை ஒடுக்குகிறார்கள். 3வது வசனத்திலே என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். 5வது வசனத்திலே தீங்கு செய்வதற்காக என்னை சுற்றிலும் வட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த 56ஆம் சங்கீதத்திலே அவன் பாடுகிறான், ஆண்டவரே என் அலைச்சலை தேவரீர் என் அலைச்சலை எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியிலே வையும், உம்முடைய துருத்தியிலே வையும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10-15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சவுலுக்கு பயந்து தாவீது ஓடின பொழுது பெலிஸ்தர் அண்டைக்கு போகிறான். அந்த பெலிஸ்தர் அண்டையிலே அகிசின் என்கிற ஊழியக்காரன் அவனை பார்த்து கொள்கிறான். ஸ்தோத்திரம், தாவீது ஸ்தோத்திரம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அந்த மனிதன் அல்லவோ நீ என்று அவனை பார்க்கிற வேளையிலே அந்த சூழ்நிலையிலே அந்த பெலிஸ்தர்கள் அவனை எப்படியாயிலும் வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அந்த சூழ்நிலை ஒரு கிறுக்கனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல அவன் திகழ்ந்து அவர் கைகளுக்கும் தப்பி வருகிறான். சவுல் ஒரு பக்கம் விரட்டுகிறான், இந்த பெலிஸ்தரும் அவனை கொன்றுபட விரட்டுகிறார்கள். அந்த சத்துருக்களின் நடுவிலே அவன் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவர் என் கண்ணீருக்கு ஒரு கணக்கை நீர் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு ஒரு கணக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சத்தமிட்டு அவன் ஜெபித்தான். அந்த சூழ்நிலை ஆண்டவர் சமூகத்திலே அவன் கண்ணீர் விட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கண்ணீருக்கு ஒரு கணக்கு கிடைத்தது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக நாட்களாக சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாளாக யுத்தம் இருந்தது. தாவீதின் குடும்பம் வர வர அவன் பலப்பட்டான், சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. அந்த கண்ணீருக்கு பலன் என்ன?
சத்துருக்கள் அவனை பின்தொடர்ந்த சவுல் மிகவும் அவனை கொல்வதற்கு திட்டமிட்டான். ஆனால் தாவீதுடைய கண்ணீர் அவனுடைய குடும்பத்தை பலப்படுத்தினது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிப்பீர்களானால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் பலப்படுத்துவார். உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், உங்களை ஒடுக்குகிறவர்கள், உங்களை போர் செய்கிறவர்கள் நாடோறும் அவர்களுக்கு முன்பாக உங்கள் குடும்பம் பலப்படுகிற ஒரு மாதமாக இருக்கும். இரண்டாவது, தாவீது கண்ணீர் வெடித்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது 3வது வசனம். சிக்லாக்கிலே தாவீதினுடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து அமலேக்கர்கள் போய்விடுகிறார்கள். அமலேக்கர் போகும்பொழுது அந்த 4வது வசனத்திலே தாவீது மிகவும் மிகவும் அழுதான். மிகவும் பலன் இருக்கிறவரை மிகவும் சத்தமிட்டு அழுதான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அழுதான். ஏன் எனக்கு இந்த சிறையிருப்பு, ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்று அழுத பொழுது கர்த்தர் சமூகத்தில் போய் கேட்கிறான், நான் இவர்களை பின்தொடரலாமா ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ல, பின்தொடரும் பொழுது நீ இவைகள் எல்லாம் திருப்பிக் கொள்வாய். அதே அதிகாரத்திலே நீங்கள் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அந்த கண்ணீர் வீண் போகவில்லை. அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்ணீரோடு இந்த மாதத்திலே நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய குடும்பம் வர வர பலப்படும். இரண்டாவது, நாம் எதிலே சிறைப்பட்டு போயிருந்தோமோ அந்த சிறையிருப்பில் இருந்து நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்திலே மாற பண்ணுவார். அப்படி என்றால் இந்த மாதத்திலே நீங்களும் நானும் ஒன்று செய்ய வேண்டும், கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த துருத்தி கண்ணீரினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த கண்ணீருக்கு தான் ஆண்டவர் அளந்து இந்த மாதத்திலே அவர் பலன் கொடுக்க போகிறார். ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாவீது ஆண்டவரை அழுத 2 சூழ்நிலை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அந்த நெருக்கத்திலே அவன் அழுத பொழுது அந்த கண்ணீர் அவனுடைய குடும்பம் வர வர பலப்பட்டது. இரண்டாவது, அவனுடைய குடும்பத்தை அமலேக்கர் சிறைப்பிடித்து கொண்டு போன பொழுது அவன் கண்ணீர் விட்ட பொழுது அவன் சகலத்தையும் ஒன்றும் குறைபடாமல் திருப்பினான். அதே போல நாங்களும் கண்ணீரோடு ஜெபித்து அநேக காரியங்களை இந்த 3வது மாதத்திலே திருப்பிக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் தாரும். இந்த மார்ச் மாதம் எங்கள் கண்ணீருக்கு கணக்கு வரப்போகிறது. அது ஒரு பதிலாய் வரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தை உங்களுக்கு அபரிமிதமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. God bless you.